பக்தியின் நினைவு மற்றும் ஞானத்தின் நினைவு. ஓம் சாந்தி. பக்தியிலோ நிறைய சத்சங்கங்கள் நடக்கின்றன. அங்கே பண்டிதர்கள், வித்வான்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். அவர்கள் சாஸ்திரங்களிலிருந்து படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சாஸ்திரங்களை கூறுபவர்களாக இருக்கின்றார்கள். அங்கே செல்பவர்களோ அவர்களது முகத்தை பார்த்து அந்த சாஸ்திரங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மற்றும் அவர்களை பார்த்துவிட்டு அவர்களை நினைவு செய்வார்கள். அதாவது அவர்களை பார்த்து அவர்களது முகத்தை நினைவு செய்வார்கள். ஆனால் இங்கோ ஞானத்தின் நினைவு என்னவென்றால், தந்தை ஆத்மா பரமாத்மாவாக இருக்கின்றார். அவருக்கு உடல் அல்ல. ஆகையால் இது சாஸ்திரங்களின் விஷயமாக இல்லை. தந்தை இந்த ராஜயோகத்தை, அதாவது ஞானத்தின் படிப்பை அவர் கற்றுத்தருகின்றார். இதன் மூலம் புத்தியின் மூலம் இந்த விஷயங்கள் ஆத்மாவுக்கு தெரிய வருகின்றன. தந்தையை பற்றி தந்தையே அறிமுகம் கொடுக்கின்றார். இதை புத்தியின் மூலம் ஆத்மா தெரிந்திருக்கின்றது. ஆகையால் இது நினைவாக இருக்கின்றது. இது ஞானத்தின் நினைவாக இருக்கின்றது. அங்கோ பக்தியில் உடல்களை நினைப்பார்கள். ஆனால் இங்கோ ஆத்மாவை நினைக்க வேண்டும். அதாவது பரமாத்மாவை நினைக்க வேண்டும். ஓம் சாந்தி.